அனைவருக்கும் வணக்கம். இன்று யோக பகுதியில் பார்க்கக்கூடியது முத்திரையோட பெயர் முருகி முத்திரை. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட இப்போ நான் உட்காந்துருக்கிறதுல அர்த்த பத்மாசனாவில் நான் உட்காந்துருக்கேன். இப்போ கையில் நம்ம என்னன்னா, இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் 50 பூதங்கள் இருக்குது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இருக்குது. இப்போ இந்த கை விரல்களே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நடு விரல் மோதிர விரலோட இந்த முதல் அந்த லைன் இருக்கு இல்லையா, நமக்கு ஒவ்வொரு இதுவுமே ஒரு 3 லைன் இருக்குது. இதை இந்த ஃபஸ்ட்டு லைனில் இருக்கிறத மட்டுமே வச்சுட்டு நடு விரலையும் மோதிர விரலையும் இருக்கிறத இந்த கட்டை விரலை வச்சு நம்ம இப்படி அழுத்தம் கொடுக்க போகிறோம். மற்ற 2 விரல்களை இப்படி நீட்டி வைக்க போகிறோம். இந்த நுனியை தொட தேவையில்லை. இந்த ஃபஸ்ட்டு லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 லைனை மட்டும் இப்படி நம்ம டச் பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்மளோட வலது கையிலேயே பண்ண போகிறோம். நடு விரல் மோதிர விரலோட இந்த ஃபஸ்ட்டு லைனில் ஆள்காட்டு இது கட்டை விரல் வச்சு நம்ம அழுத்தம் கொடுக்க போகிறோம். ரைட்டாக இப்படி வச்சுட்டு அப்படியே நம்ம திருப்பிட்டு வைக்கிறோம். சில வினாடிகள் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். ஒரு 2-3 முறை. சில வினாடிகள் அப்படியே இதில் இருக்கலாம். தளர்த்திக்கலாம். இந்த முத்திரைக்கு மிருகி முத்திரைக்கு மான் முத்திரைங்கிற மாதிரியும் ஒரு பெயர் இருக்குது. அந்த கை விரல்களுமே மான்களோட கொம்புகளுக்கு இருக்கிற மாதிரியே நம்மளோட இருக்கிற மாதிரியே இருக்கும். அது மான் முத்திரையும் நம்ம பெயர் இருக்குது. மானுக்கு என்னென்ன சுபாவம் இருக்கோ, குணநலங்கள் இருக்கோ, அதாவது பொறுமையாக மென்மையாக இருக்கிற மாதிரி இருக்கே மாதிரி தான் நமக்கு இந்த முத்திரையோட பலன்கள் நம்ம தரும். இந்த முத்திரையை நம்ம தியானம் செய்யும் போது பண்ணோம்னா என்ன அந்த பலன்கள் ஜாஸ்தியாக இருக்கும். நம்மளோட மைண்ட் ரொம்பவே காமாகும். சில பேருக்கு இப்போ எல்லாருமே பார்த்தோம் பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸோ சரி, வீட்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸோ சரி, எல்லாமே சேர்ந்து நிறையவே ஜாஸ்தியாகவே இருக்குது. நம்ம மைண்ட் நிறைய யோசிச்சிட்டே இருக்கும், நிறைய தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம மைண்டு காம் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி மெடிடேஷன்ஸ்லாம் பண்ணும் போது கூடவே இந்த முத்திரைகளையும் சேர்த்து பண்ணும் போது பார்த்திங்கன்னா அந்த பலன்கள் நமக்கு ஜாஸ்தியாகவே இருக்கும். இந்த மிருகி முத்திரையை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.